நம்ம தமிழ்நாட்டோட 18வது முதலமைச்சராக பதவி இருக்கிறாரு திரு ஜோசப் விஜய். இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க? எனக்கும் பெருமையாக இருக்குது, மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் பெருமையாக இருக்குது. ஏன்னா திராவிட கட்சி ரெண்டு கட்சியும் கிட்டத்தட்ட 50 வருஷம் கட்சி ஒன்று, 75 வருஷம் கட்சி ஒன்று, ரெண்டு கட்சியும் மக்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அடித்து துவைச்சி அடிச்சிட்டாங்க. அந்த மாற்றத்தை தளபதி வந்து ரியலாக நிரூபிக்க போகிறாரு. நம்ம சர்க்கார் படத்தோட என்னென்ன சம்பவம் நம்ம படத்தில் பார்த்தோமோ அதே சம்பவம் தினம் தினமும் நடக்க போகுது. அது ரியலாக தளபதி காமிப்பார். மக்களோட பிரச்சனைக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பார், மற்ற எதுக்கும் குரல் கொடுக்க மாட்டாப்புல. நல்லபடியாக பண்ணாப்புல. ஆட்சி நிரந்தரமாக கண்ணுடியாக தொடரும். 2026 நம்ம தான், இனி வேறு வராது தேர்தல் ஃபுல்லாக நம்ம தான், டிவிக்கு மட்டும்தான். இப்போ கூட்டணி ஆட்சியோட ஆட்சி அமைக்கிறீங்க, இந்த சூழலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? வரக்கூடிய நாட்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க. கட்சி நிர்வாகிகளுக்கு நிபந்தனையற்ற ஆதரவுனா என்னன்னே தெரியாம சிலர் இருக்காங்க. அப்படின்னும் போது சூழலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க வரக்கூடிய நாட்கள்? நிபந்தனையற்ற ஆதரவுன்றது அது ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் தெரிவிக்கிறது தான். அது எதுக்காகனா அவங்க கூட்டணி கட்சிக்கும் நம்பிக்கையாக இருக்கணும், மக்களுக்கும் நம்பிக்கையாக இருக்கணும், நம்ம போகிற கட்சிக்கும் நம்பிக்கையாக இருக்குக்கா சொல்ல வராங்க. ஆமாம், பெரும்பான்மை இப்போ கம்மியாக இருக்குது, அதை ஒத்துக்கிறதா இல்லைன்னு சொல்லலை. பெரும்பான்மை கம்மியாக இருந்தாலும் இப்போதைக்கு தளபதி சொல்ல ஆட்சி சிறப்பாக நடத்தினாரா அந்த பெரும்பான்மை வந்து கண்டினியூவாக தொடரும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம தளபதி செய்கிறதுக்கு கூட்டணி கட்சி மட்டும் இல்லை, எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க, எதிர்கட்சி சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தளபதி சிறப்பாக ஆட்சி பண்ணுவார் நம்ம விஜய் சார். இது கண்டினியூவாக தொடரும். நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாட்டை ரொம்ப காப்பாற்றணும், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், ரொம்ப கவனமாக செய்யணும். யார் பேசியும் கேட்கக்கூடாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செஞ்சிருவார். இப்போ இலவச திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு, அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? வெற்றியாகும். அவர் நினச்சது சாதிப்பார். ஏன்னா குடும்பத்துக்கு ஒரு சவரன் நகை, கல்யாணம் பெண்களுக்கு அதெல்லாம் பொறுமையாக போட்டால் கூட நாங்கள் ஏற்றுப்போம், டிவிக்காக ஏற்றுப்போம். பொறுமையாக கையாளுனா பொறுமையாக போடுவோம். எல்லாருமே பிறந்ததுமே வளர்ந்துட முடியாது. அதாவது பொறுமையாக கொடுத்தா நாங்கள் வாங்கிப்போம், அவ்வளோதான். ஆளுநர் வந்து அழுத்தம் கொடுத்தாரு, பிஜேபியோட அழுத்தத்தினால தான் இவ்வளோ நாள் தாமதமாச்சு. அது அவங்களாம் ரூல்ஸ் பிரகாரம் நடந்திருக்காங்க, அதை நம்ம பேசக்கூடாது. ஆனால் இது வரைக்குமே பிஜேபி பற்றி அவர் எங்கேயுமே பேசாமல் இருக்கார். எனக்கு படிப்பு அறிவில் அவ்வளோ டேலண்ட் கிடையாது, படிச்சவங்க கிட்ட கேளுங்க. லக்ஷ்மி விஜய் அண்ணாவை நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். அவர் ஆட்சியை பிடிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து அவர் தான் ஆட்சியில் உக்காரணும். எங்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப சேஃப்டி முக்கியம். அதனால தான் நாங்கள் விஜய் அண்ணாவை வர வச்சோம். அவர்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொறுமையாக இருந்தால் ஒரு நல்ல இது வரணுன்ட்டு அவர்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அவரை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டோம். இப்போ அவரை பார்த்தது எனக்கு தங்கத்தேரை பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக ஆச்சு அவர் பார்த்ததுக்கு. ஆட்சி நல்லா இருக்கும், எல்லாரும் நம்புவோம், நம்பி ஓட்டு போட்டோம். அது வீண் போகாது. நம்ம நாடை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம நாடை நல்லபடியாக ஆக்குவோம். இனிமேல் கொள்ளை கற்பழிப்பு எதுவுமே நடக்கக்கூடாது. ஒருத்தர் கையில் தான் எல்லாமே இருக்குது. நாடு நம்ம முன்னேறத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு விஜய் 2 விஜய் இருந்தாலே போதும், நம்ம நாடு நல்லா இருக்கும். அது மாதிரி பெண்கள் ரொம்ப சேஃப்டிக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி எம்எல்ஏக்கள் பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கியிருக்காங்க. இந்த தருணத்தை எப்படி? அதெல்லாம் ஒருத்தர் வரக்கூடாதுன்னா அவர் மேலே நம்ம என்ன வேணால் புகார் பண்ணலாம், நம்ம என்ன வேணால் இது சொல்லலாம். கைது பண்ணியிருக்காங்கன்னா அது ஒருத்தர் இது, அதை நம்ம எதுவுமே நம்ம பேச முடியாது. இந்த ஆட்சியில் இன்னும் 1 வருஷம் அந்த பள்ளி இந்த பள்ளி சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்கும் தான். அதெல்லாம் தாண்டி அண்ணன் வரணும். இதையும் தாண்டிட்டாரு, இனிமே வருவார். எல்லாம் 1 வருஷம் பிரச்சனை இருக்கும் விஜய் அண்ணாக்கு, அதெல்லாம் தாண்டணும், அவ்வளோதான். கண்டிப்பாக கேட்பாரு. இவ்வளோ கட்ஸை எதிர்பார்த்து வந்தார்ல, எங்கள் அண்ணன் எங்களுக்காக நிற்பார். நாங்கள் அவர் பின்னாடி நின்று கை கொடுப்போம். அண்ணனை விட்டுற மாட்டோம், அண்ணா கூட நாங்கள் இருப்போம். பார்க்கலாம், நல்ல ஆட்சி அமையும், நாடு நல்லா இருக்கும். எல்லாரும் நம்புங்க, அண்ணாவை நம்பி வாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாட்டை நல்லபடியாக உருவாக்கலாம். அதுதான் டிவிக்கே. என்னோட பேர் கோமதி. இந்த விஎஸ் பாபு ஐயா இருக்காருல, அவரை வர சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரம். அவர் தான் இன்னைக்கு ட்ரெண்டு, தமிழ்நாட்டோட ட்ரெண்டே அவர் தான் இன்னைக்கு. அவர் ஒரு செய்கை பண்ணாரு பாருங்க, இப்படின்னு சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். இனிமேல் நம்ம ஆட்சி தான். 2031 அடுத்து வர எல்லா வருஷமும் அண்ணன் தான். ஏன்னா இந்த வருஷம் ஓட்டு, அதாவது இந்த வருஷம் அந்த இது பர்சன்டேஜ் பத்தலன்னு சொன்னாங்க. ஏன்னா பஸ் இல்லை, பஸ் இருந்தா இப்போ அந்த 2% 3 இது 2 தொகுதி 3 தொகுதி கேட்டேன். அதெல்லாம் அவர் கேட்டுருக்கவே தெரியல. ஃபர்ஸ்ட் நாளே அவர் சிஎம் சீட்டில் உட்காந்துருக்கலாம். இத்தனை நாள் இழுத்து அடிக்கணும்னு அவசியமே இல்லை. பஸ் இல்லை, நிறைய பேர் ஊருக்கு போகல, நிறைய பேர் ஓட்டு போடல.
அதனால் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அவரை. ஆனால் அவர் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு, அவ்வளோதான். ஆளுநர் தொடர்ச்சியா அவருக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இது வரைக்குமே பிஜேபி அவங்க இருக்காங்க, இந்த சூழல் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அவங்க கடமையாக அவங்க செய்கிறாங்க. 118 வந்தால் தான் பெரும்பான்மைன்னு சொன்னாங்க. அவங்க மேலேயும் தப்பு இல்லை, 118 வர வைக்கணும். அது இப்போ எல்லாரும் ஊருக்கு போய் ஓட்டு போட்டிருந்தா கண்டிப்பாக 118 வந்திருக்கும். இப்போ பாதி பேர் பஸ் இல்லாமல் ஊருக்கு போகல, அதனால் இப்போ 118 வராமல் 108 வந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் நல்லவங்க சரி நல்லாச்சு அமைன்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு வந்திருக்காங்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷம். அந்த கூட்டணி வந்த எல்லா மகராசும் நன்றி. ஏன்னா கூட்டணியில் இருந்தவங்க எல்லாருமே திமுகவோட வாக்கு பெற்று தானே இங்க வந்திருக்காங்க. ஐயா அவங்க வாக்கு பெற்று வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல, சரி ஒரு வாட்டி நல்லாச்சு அமைய போகுது, அது நம்ம வாய்ப்பு கொடுப்போம், ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நல்லாச்சு அமையணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இல்லை வந்திருக்க மாட்டாங்க. ஆதரவு கொடுக்கலனா குடியரசு ஆட்சி நடக்கும், சரிங்களா? அதனால தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆதரவு கொடுத்த எல்லா தலைவருக்கும் ரொம்ப ஆதரவு தானே அழைச்சிருக்காங்க. ஆமாங்க ஐயா, இவருக்கு ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் பதவி கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சேர்த்து செயல்படுவாங்களா தெரியாது இல்லைங்களா? இப்போ இந்த 118 கிடைக்காம பெரும்பான்மை கிடைக்காம இருந்திருந்தா கவர்னர் ஆட்சி நடந்திருக்கும். சரி, அது இல்லாமல் இருந்தால் ரீஎலெக்ஷன் ஒன்று நடத்திருப்பாங்க. ரீஎலெக்ஷன் நடத்திருந்தா ஊருக்கு போனதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு போயிருப்பாங்க ஓட்டு போகிறதுக்கு. அப்போ இந்த இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா 118 தான் தேவை. அப்போனா 234 அடிச்சிருப்பாரு அவர். இப்போ ரீஎலெக்ஷன் மட்டும் வைக்கட்டும், அவர் 234 அடிச்சிருவாரு, தேவையில்ல. ஏன்னா அவர் எல்லா தொகுதியும் அடிச்சிருவாரு. அதான் இப்போ அவர் ரீஎலெக்ஷன் வச்சிருக்கணும். அவங்க ஏன் வைக்கலாம், வச்சா எல்லாரும் ரீஎலெக்ஷன் அவர் ஜெயிச்சிருவாரு. 234 இல்லை 120 200 தொகுதி அவர் அடித்தாலும் பஸ்னாலே அவர் சிஎம் போஸ்ட்ல உட்காருவார். இந்த இவ்வளோ ப்ரெஷர் தேவையில்லை. என் பேர் வினோத் ஐயா. நாங்கள் முதலமைச்சரை பார்க்கறதுக்காக அண்ணனை பார்க்க வந்திருக்கோம். விஜய் அண்ணன் நாட்டுக்கு நல்லது நடக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆளுநர் கடந்த ஒரு 3 நாளா அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். இங்கேருந்து அங்கேருந்து இங்கே 3-4 டைம் போயிட்டு வந்துட்டார். இப்ப இந்த தருணம் எப்படி பாக்குறீங்க? வரக்கூடிய நாட்கள்ல முதலமைச்சர் முதல் கையெழுத்து எதை போட போறாங்க? பஸ்ஸுக்கு தான் போடுறேன்னுக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன பண்ண போறாருன்னு. பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே இந்த கட்சியில சார்ந்த எம்எல்ஏக்கள் குடிச்சிட்டு ஆட்டம் போற ஒரு காட்சி அதெல்லாம் மாறிடுவாங்க. அதெல்லாம் இப்போதான். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்கள் லோக்கல் தரமணிலேருந்து வரோம். என் பேர் மாவத்தா. சார் பாஸ்டா எல்லாரும் கொடுக்கல, அட்லீஸ்ட் எல்லா சென்னை ஃபுல்லாவது அங்கே எல்இடி போட்டுனாவது எல்லாரும் பார்த்துருப்போம். இப்போ எவ்வளோ பேர் நிற்கிறோம் பாருங்க. அதனால பாஸ் கூட கொடுக்கல, சென்னை ஃபுல்லாக எல்இடியாவது போடலாம்ல. இப்போ யாராலையுமே பார்க்க முடியல, எவ்வளோ லாங் இருந்து வந்தோம், வேஸ்ட்டாக போச்சு. அவரை பார்க்க முடியாதனால என்ன இதுக்கப்புறமா சூரியனுக்கு இங்கே வேலையே இல்லை. நிரந்தர சிஎம் அவர் தான், நிரந்தர சிஎம். சூரியன் ரெட் அண்ட் பிளாக் ஸ்குவாட் அச்சு துரத்தியாச்சு, அதுவே எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த பேர் தான் இனிமே தமிழ்நாடு ஃபுல்லா ஒலிக்கும். விசில் சத்தம் கேக்குதா? இது எல்லா சைடு விசில் சத்தம் கேட்கும்.